எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 13. நம்ம சேலஞ்ச் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. டே 1லேருந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ இந்த சேலஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல ரிசல்ட் பார்த்துட்ருக்கீங்க. டே 1 இவ்வளோ வெயிட் இருந்தேன், இப்போ இவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படி கம்பேர் பண்ணி ரிசல்ட்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் வருமோ அந்தளவுக்கு ஈக்குவலான ஹாப்பினஸ் வந்து இருக்குது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க. டே 13 தான் ஆகியிருக்கு. ஸோ இதே கன்சிஸ்டன்சியோட 50 டேஸ் சூப்பராக நம்ம டயட் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். செம்மையான ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸாக வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஐடியல் வெயிட் என்ன, உங்கள் டார்கெட் வெயிட் என்னன்றது ஆல்ரெடி எல்லாருமே டிசைட் பண்ணியிருப்பீங்க, கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நோக்கி உங்களோட ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ரிசல்ட் பார்க்க போகிறோம், ஹாப்பியாக இருக்க போகிறோம். சரி, ஓகே. நீங்கள் யாருன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு உண்மையாகவே ஆசைப்பட்றீங்க, நமக்கு வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸு, அதுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷன், அது ரிலேட்டடான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக இந்த சேலஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் உங்கள் டயட் பண்ணும்போது என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்குறீங்க. என்னால் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக அதை நானும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டெய்லி சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதாக கூட இருக்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் நம்ம பெருசாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ வந்து இனிமேல் வந்து அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற வகையில் நான் உங்களுக்கு அதை வந்து ரீகால் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அப்ளை பண்ணி சூப்பராக உங்கள் டயட் வந்து எடுத்துகிட்டு போங்க. என்னடா ஆல்ரெடி 13 டேஸ் முடிஞ்சிடுச்சு, நம்ம லேட்டாக பார்த்துட்டுமே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட்டு 50 டேஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி, ஓகே நம்மளும் இந்த சேலஞ்சில் எவ்வளோ ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து சேலஞ்ச் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. நம்ம சேலஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா ஃபேன்சியான ஐட்டம்ஸு, வெயிட் லாஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னு வந்து பெருசாக வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு தனியாக நம்ம எந்த விஷயங்களும் பண்ணலை. நம்ம வீட்டில் குக் பண்ணுற விஷயங்கள், நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து எந்தெந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்றதான் வந்து நம்ம டே பை டே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நானும் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன், நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிறேன், ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ற ரிசல்ட்டும் உங்களுக்கு நான் அப்போ சொல்லிகிட்டே இருக்கேன், ஓகேங்களா? ஸோ வந்து நிஜமாகவே வந்து இது லைஃப் லாங் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ வந்து நம்பி நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த விஷயத்தை எவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியா நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். நம்ம வந்து சடனாக வெயிட் கெயின் ஆகிராமல் நம்ம பாடியை வந்து நம்மளால் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை யோசிக்காமல் எடுத்து வைங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு பேக் எடுக்காதீங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்கள் டார்கெட் போய் ரீச் பண்ணுற வரைக்கும் ஃபோக்கஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மோட்டிவேட்டடாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. ஸோ நம்மளோட சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன சாக்ரிஃபைஸில் எதுக்காக பண்ணுறோம்? ஸோ இன்னும் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ கழித்து நான் வந்து என்னை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கணும், கொஞ்சம் இளமையாக இருக்கணும், கொஞ்சம் யங்காக தெரியணும், பார்க்க ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சின்ன சின்ன கஷ்டம்லாம் படுறோம். ஸோ இதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் ஹாப்பியாக வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். சூப்பராக வந்து ரிசல்ட் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னு டயட் ரிலேட்டடாக வெயிட் லாஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட ஆரம்பிச்சப்பலேருந்தே லக்ஷ்மி மேம் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அப்பத்துலேருந்தே நம்ம கூட ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க, எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய டிப்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக வந்து ஒரு விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஃபுட்டு தெரியும், இந்தந்த ஃபுட்லாம் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் கலோரி கம்மியாக இருக்குது, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எந்தெந்த ஃபுட் வெரைட்டிஸ்லேருந்து என்னென்ன சத்து வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவரால் ஐடியா இருக்கும். ஃபுட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும், இதில் ஏதோ ஒரு பழம் சாப்பிடும்போது இதுலேருந்து எனக்கு இந்த சத்து என் உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம உடம்புக்கு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியுமே வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 5 சத்துமே வந்து நம்ம உடம்புக்கு டெய்லியுமே தேவைப்படும், ஓகேங்களா? ஓகே, அதில் என்னென்ன ஃபுட்லேருந்து என்னென்ன சத்து கிடைக்குது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ப்ரோட்டீன் அது வந்து எல்லாருக்குமே பேசிக்காக நல்லாவே தெரியும். நான் வெஜிடேரியனாக இருக்கும் அப்படின்னா மீட் வந்து நிறையா எடுத்துக்கலாம், சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரானு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடேரியன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? பன்னீர், மஷ்ரூமு, ப்ரொக்கோலி, காலிஃப்ளவரு, ஓகேங்களா? ஸோ டோஃபு,
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. இது இல்லாமல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா ரெகுலராக போய் வாங்க முடியாது, எங்களுக்கு பக்கத்தில் ஷாப்பில் இதெல்லாம் கிடைக்காது, இதுக்கு நான் ட்ராவல் பண்ணி போய் வாங்கணும் அப்படின்ற டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது 1 or 2 டேஸ்க்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே வந்து நிறையா பல்சஸ் அண்ட் லென்டில்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நிறையா பருப்பு வகைகள், பயிறு வகைகள், அதுலேயும் நமக்கு ப்ரோட்டீன், தேவையான ப்ரோட்டீன் கிடைக்குது. ஏன்னா இதெல்லாம் டெய்லி போய் வாங்கி குக் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்றவங்க டெய்லி ஏதோ ஒரு பருப்பு வந்து வேக வச்சு ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பயிர் ஐட்டம்ஸ், சுண்டல், பச்சைப்பயிறு, பட்டாணி, அந்த மாதிரி வேர்க்கடலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு ரொம்ப ஹெல்தி தான். இல்லை எனக்கு இன்னுமே ரொம்ப ஆரோக்கியமாக வேணும், இன்னும் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சு ஒரு துணியில் கட்டி முளை கட்டி ஸ்ப்ரவுட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதில் இன்னுமே நமக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களால் முடிஞ்ச அளவு டெய்லி ஏதோ ஒரு பயிர் வகை, ப்ரோட்டீன் எனக்கு உடம்புக்கு போகணும், ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நட்ஸு. ஓகேங்களா? எனக்கு பார்த்தோம் அப்படின்னா டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி பாதாம் சாப்பிட்டு அது இப்போ வந்து ஒரு லைஃப் ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் ஆனால் எனக்கு பாதாம் வந்து நான் ரெகுலராக வந்து எடுத்துப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபுட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நட்ஸ், உங்களுக்கு ஒரே நட் வந்து போர் அடிக்குது அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை மாற்றி எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் டெய்லி ஒரு நேரம் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுட்டில் எல்லாம் வந்து நமக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதெல்லாம் வந்து எதில் அதிகமாக நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம சீடோடு இருக்குல்ல, விதை இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ்லலாம் வந்து நமக்கு நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து கிடைக்குது. லைக் கொய்யாப்பழம், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், அப்புறம் பார்த்தோன்னா ஆரஞ்சு, மாதுளம்பழம், பியர், பேரிக்காய் சொல்லுவாங்களா அதில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சீடு அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு. இதிலெல்லாம் நமக்கு நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறைய தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்க சொல்கிறாங்க, ஸோ நிறையா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னா நிஜமாவே கிடையாது. ஸோ ஒவ்வொரு சீசனில் ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்து ரேட் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த டைம்லலாம் பார்த்தோன்னா ஆப்பிள் 200-300 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து 1 kg வாங்கினா 1 வீக்குக்கு நமக்கு பத்தாது. அதே 300 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி வாட்டர்மெலன், பப்பாயா, கொய்யாப்பழம் இது வாங்கணும் அப்படின்னா 1 வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அந்த 1 கிலோ ஆப்பிள் வாங்குற பைசாவுக்கு வாங்கிடலாம். ஸோ வந்து உங்கள் பட்ஜெட்டையும் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி ஹெல்த்தியாகவும் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்றது, நம்ம ஊரில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸே வந்து நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக வாங்கி சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் வந்து அதிகமாக நமக்கு வெஜிடபிள்ஸில் வந்து அதிகமாக கிடைக்குதுங்க. ஸோ வந்து நிறைய பீன்ஸ் வெரைட்டிஸு, பீன்ஸு, அவரைக்காய், இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ க்ரீன் பீஸ், பட்டாணி, பச்சை பட்டாணி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதிலலாம் வந்து நமக்கு நிறையாவே ஃபைபர் இருக்குது. அது கூட சேர்த்து நம்ம ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறையா வந்து நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளில் லைக் பொடலங்காய், சொரக்காய், சவுசவுக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து டெய்லி லஞ்ச் குக் பண்ணும்போது ஏதோ ஒரு காய் வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக வீட்டுக்கு ஒரு சமையல், அப்போ நான் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு குக்கிங் அப்படின்னு பண்ணும்போது தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகுறதுக்கு 1 நாள் 2 நாள் பண்ணுவீங்க, 3ஆவது நாள் என்னடா இது டயர்டாக இருக்குது, சலிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வீட்டுக்கு குக் பண்ணும்போதே முன்னாடி விட இப்போ கொஞ்சம் நிறையா வெஜிடபிள்ஸ், பொரியலோ கூட்டோ எது பண்ணாலும் அதை கொஞ்சம் அளவு சேர்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரைஸோட போர்ஷன் கம்மி பண்ணிவிட்டு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா காய்கறிகள் போர்ஷன் அதிகம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக வந்து நீங்கள் குக்கிங் பண்ணும்போதே வந்து பிளான் பண்ணி சேர்த்து வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராசரிஸ் வந்து வாங்கி நீங்கள் வெஜிடபிள்ஸோ கிராசரிஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களோட டயட் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். ஸோ காப்ஸ் வந்து கட் பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் நம்ம உடம்புக்கு டெய்லி தேவை. டெய்லி குறைஞ்சது 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம காப்ஸ், மாவுச்சத்து உள்ள பொருள் வந்து எடுத்துக்கணும். டெய்லி ஏதோ ஒரு வேலை நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சுத்தமாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு வேலை வந்து எடுத்துக்கோங்க. அது எதர் ரைஸ் மூலமாக எடுத்துக்கலாம், இல்லை மில்லட்ஸில் எடுத்துக்கோங்க, இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசை, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்துலேருந்து டெய்லி ஒரு வேலை காப்ஸ் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம வெயிட் லாஸும் ரொம்ப ஹெல்த்தியாக நடக்கணும், நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லா பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், எல்லா நாலேஜ், எந்த ஃபுட்டில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெருசாக வெயிட் கெயின் ஆக மாட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு டயட் ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிஜமாவே இது யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கன்டினியூ பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ இன்னும் ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்கீங்க, நான் டே ஒன்லேருந்து டயட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் 12 டேஸ் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு மட்டும் லைட்டாக வந்து சீட் பண்ணிவிட்டேன். ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டேன் லஞ்ச். அப்போது அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் ஓகே சிஸ்டர். ஏதோ ஒரு நாள் 10 டேஸ் ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ ஏதோ ஒரு வேளை சீட் பண்ணுறதுனால ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டெய்லி ஏதோ ஒரு வேளை சீட் பண்ணிடுறாதீங்க, ரிசல்ட் பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன் 10 நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வேளை சீட் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதுக்காக ரொம்ப கில்ட் ஆகிக்க வேணாம். அந்த இடத்துல நீங்கள் பெட்டராக யோசிச்சு என்ன பண்ணணும், அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபுட்டை பர்ன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நல்லா தான் எடுத்திருக்கீங்க, நீங்கள் கில்ட் ஆகிற அளவுக்கு தேவையில்லை. ஸோ லஞ்சுக்கு பிரியாணி எடுத்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்திருக்கீங்க, வெறுமனே வாட்டர் மெலன் சாப்பிட்ருக்கீங்க. டின்னருக்கு வெறும் எக் தான் சாப்பிட்ருக்கீங்க. அது போக 1 hour வாக்கிங் பண்ணியிருக்கீங்க, 300 கவுண்ட் வந்து ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ மற்ற எல்லா விஷயமும் சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஐடியாஸ் இருந்தால் போதும். இப்போ ஏதோ ஒரு வேளை லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ நான் ஹெவியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னா மற்ற 2 வேளை மைல்டாக இருக்க மாதிரி பிளான் பண்ணிட்டாவே நமக்கு சடனாக ஒரு டிராஸ்டிக் வெயிட் கெயின்றது இருக்காது. நம்ம வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அது இல்லாமல் நம்ம ஒரு வேளை நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா ஒரு டயட்டில் இருக்க ஒரு 10 days ஒன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதா அளவு ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அன்னைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour இல்லை 1 hour உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணி அந்த நீங்கள் சாப்பிட்ட கலோரியை பேர்ன் பண்ணுற பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களோட டயட்டும் ஸ்மூத்தாக போகும். உங்களுக்கு வந்து ஃபுட்டை பற்றின ஒரு ஓவர் கிரேவிங்ஸு ஒரு ஏக்கம் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் உங்கள் டயட் ஃபாலோ பண்ணி உங்கள் ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேபிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பேர்ன் பண்ணுறதையும் உங்களோட மோட்டிவாக எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கேவோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அதை பேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, நான் இப்போ வந்து 120 kg இருக்கேன் சிஸ்டர், நான் இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை எவ்வளோ வெயிட் வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கரெக்டு தான். இப்போ 120 kg அப்படின்றது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒபீஸ் கேட்டகரியில் வந்து இருப்பீங்க. ஸோ ஓவர் வெயிட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆல்மோஸ்ட் 96 kgயில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம உடம்பு வந்து அப்போதைக்கு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்க மாட்டோம், ஓவர் வெயிட்டாக இருக்கும், நிறையா மசில் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த டைமில் எடுத்த உடனே நம்ம சடனாக எக்ஸசைஸு அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய மசில் ஃப்ராக்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து எக்ஸசைஸ்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க சிஸ்டர். ஸோ ஃபியூ டேஸ்க்கு வந்துட்டு உங்களோட டயட் பிளான் பண்ணுங்கள், ப்ளஸ் வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாக்கிங் பண்ணும்போதே வந்து ரெகுலராக ஒரு 10 days 20 days நீங்கள் டெய்லி வாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மசில் வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிரும், ஓகேங்களா. அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு வாக்கிங் அண்ட் டயட் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கேஜி வந்து வெயிட் கம்மி பண்ணுங்கள், அதில் ரிசல்ட் பாருங்கள். அது பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால டேரெக்டாக ரேண்டமாக யூடியூப் பார்த்து ரேண்டம் வீடியோஸ் பார்த்து ஒர்க் அவுட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேணாம். இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன். ஸோ நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு ஒப்பீனியன் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லை வீட்டு பக்கத்தில் ஜிம் இருக்குது, ஸோ ஜிம் கோச் யாருன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களோட பாடியை வந்து உங்கள் வெயிட் என்ன, உங்கள் ஹைட் என்ன, உங்கள் பாடி டைப் என்ன அப்படின்றத வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் இப்போ ஒருவேளை உங்களுக்கு பெல்லி ஏரியா பெருசாக இருக்குது, பெல்லி செப்பரேஷன் இருக்குது, ஸோ வந்து டயாசிஸ் ரெக்டே அந்த கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு ஹெவி ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணக்கூடாது. பிளாங்க்கு, ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் பார்த்தோன்னா க்ரன்ச்சஸ் பண்ணுறது, சிட்டப்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் அந்த கேப் க்ளோஸ் ஆகுறதுக்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்தோடனே ஒர்க் அவுட்ஸ் வந்து வேணாம், ஃபஸ்ட்டு வாக்கிங் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க, என்னால் வீட்டில் இருந்து தான் பண்ண முடியும், ஸோ எனக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், என் பாடி டைப்புக்கு எது ஒத்து வரும் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஸோ வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு இதனால் சைட் எஃபெக்ட்ஸும் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, நான் 109 kg இருக்கேன், ஸோ எனக்கு பார்த்தோன்னா சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஸோ என்னால் வாக்கிங் வந்து ரொம்ப நேரம் பண்ண முடியலை. டே 1 வந்து 1000 ஸ்டெப்ஸ் பண்ணேன், அப்புறம் 3000 ஸ்டெப்ஸ் பண்ணேன், இப்போ என்னால் 5000 ஸ்டெப்ஸ் பண்ண முடியுது, அதுக்கு மேலே என்னால் முடியலை சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க.
இதுவே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டர், உண்மையாக சொல்கிறேன். ஸோ டே 1 ஜஸ்ட் 1000 தான் உங்களால் முடிஞ்சிருக்கு அன்றைக்கி. ஸோ அதோட நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இல்லை நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு இந்த ஜஸ்ட் ஒரு 12 டேஸ்லேயே வந்து 5000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஹெல்த் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கிங் பண்ணுறீங்களோ சுகர் இருக்கும்போது அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்க்கு ஒரு 10-15 டேஸ்க்கு வந்து டெய்லி இந்த 5000 ஸ்டெப்ஸ் மெயின்டைன் பண்ணி 5000 ஸ்டெப்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் டைம் எடுத்துரும். ஸோ இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு 1 hour பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஒரு 10-15 டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். 5000 விட கீழே போயிடாதீங்க. முடிஞ்சளவு 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் டயட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி டயட் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 7000 ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 10,000 ஸ்டெப்ஸு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், ஓகேங்களா? உங்கள் டயட் கூட நீங்கள் இவ்வளோ வாக்கிங் பண்ணும்போது இன்னும் உங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட்ன்றது கொஞ்சம் ஸ்பீடாகும், ஓகேவா? 1000 ஸ்டெப்ஸ் தான் டே 1 முடிஞ்சது. டே 12 உங்களால் 5000 ஸ்டெப்ஸ் முடியுது. அப்போ 5000 ஸ்டெப்ஸ் பண்ணுற நீங்கள் இன்னும் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் 10,000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக உங்களால் முடியும், ஓகேங்களா? ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள், நம்மளால் முடியும் அப்படின்னு உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் உடம்பு வந்து பழக்குங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும் சிஸ்டர். ஸோ இப்போ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்கன்றத ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஓகே, வீக்கெண்ட்னால மேபி நீங்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாம், மறுபடியும் வீக் டேஸ் மண்டே டியூஸ்டே வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, எல்லாத்துக்கும் மேலே ஹாப்பியாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஹாப்பியாக பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் இன்னும் ரொம்ப நல்லா கிடைக்கும், ரொம்ப சீக்கிரம் கிடைக்கும். ஸோ ஹாப்பியாக மோட்டிவேட்டடாக இருங்க. இப்போ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துப்பாங்க. மார்னிங் எழுந்ததும் முதல் வேலையாக போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் செக் பண்ணேன். 66.8 kg வந்து இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 13. இன்றைக்கி டேக்கான ஜூஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. மண்டே மார்னிங் சூப்பரான ஒரு மைண்ட் செட்டோட எனர்ஜெட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டு 10 டேஸாக வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு வெயிட் லாஸ் வந்து ரிசல்ட் பெருசாக நான் பார்க்கல. ஸோ வந்து இந்த வீக் வந்து ஃபுல்லாக தீவிரமாக இறங்கி நல்ல ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி டேவோட ஃபஸ்ட்டு ஜூஸ் வந்து எடுத்தாச்சு, நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னோடய பாதாம் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி தான் எடுத்துக்கேன். ஸோ இப்போ மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அது காலியாகிற வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த கஞ்சி தான் எடுத்துக்க போகிறேன். இந்த சேலஞ்சில் ரிசல்ட் ரொம்ப எஃபெக்டிவாக பார்க்கணும் அப்படின்னு எனக்குமே ரொம்ப ஈகராக இருக்குது. ஸோ பார்த்தோம்னா பாப்பாவுக்கு லீவ் விட்டாச்சு. ஸோ அவளுக்கு தோசை ஊற்றிட்டு என்னோடய ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்கேன். ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு 1/2 hour அப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கவுனி ரைஸில் வந்து கூழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தோன்னா தொட்டுக்க வந்து கத்திரிக்காய் தொக்கு. ஸோ வந்து நல்ல காம்பினேஷன் தான். நிறையா தயிர் ஆட் பண்ணி, யூஸ்வலாக வந்து கருப்பு கவுனி ரைஸு கொள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே பூண்டு சீரகம் போட்டு கஞ்சி மாதிரி எடுத்துப்பேன். ஸோ இந்த டைம் வந்து சம்மர்னால நம்ம கூலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ரைஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு அதில் கூழ் காய்ச்சிட்டேன். ராகி கூழ் எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரி கருப்பு கவுனி ரைஸில் கூழ் காய்ச்சி நல்லா நிறையா தயிர் ஆனியன் போட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வயிறு ஃபில்லிங்காக வந்து சாப்பிட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேக்ஸிமம் இந்த கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி தான் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவான ரிசல்ட் பார்க்கணுன்னு நிறையா பிளான் இருக்குது. சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறோம், செம்மையாக வந்து ரிசல்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேக்கான வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டே 2 நாளுமே வாக்கிங் பண்ணலை. ஸோ வந்து இன்றைக்கி எஃபெக்டிவாக வந்து என்னோடய 45 மினிட்ஸ் வந்து சூப்பராக வாக்கிங் பண்ணணும். முடிஞ்சால் ஒரு 1 hour வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னால் எவ்வளோ ஸ்டெப்ஸ் என்னால் கவர் பண்ண முடியுது அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ எப்போவுமே யூஸ்வலாக நான் வெயிட் லாஸ் டயட்டோ சேலஞ்ச் எது பண்ணாலுமே வந்து சண்டே மட்டும் சீட் டேவாக வச்சுப்பேன். சண்டே மட்டும் வாக்கிங்க்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவேன். நம்ம எல்லா நாளும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டயர்டாக என்னடா இது அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா 6 days சூப்பராக விடாமல் பண்ணிடுவேன். ஸோ சண்டே மட்டும் முடிஞ்சால்
கொஞ்சம் நேரம் பண்ணுவேன். இல்லை அன்றைக்கி வந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு டயட் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வாக்கிங்க்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருவேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மண்டே வந்து செம்மையான ஒரு மைண்ட் செட்டோட ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த வீக்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு சில ஒர்க்னால சாட்டர்டே சண்டே 2 நாளுமே நான் வாக்கிங் பண்ணலை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக் இன்றைக்கி வந்து செம்ம மைண்ட் செட்டோட ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்ல ஸ்பீடாக நல்லா எஃபெக்டிவாக எவ்வளோ ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுறேன் அப்படின்ற வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சவோ உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இது சேலஞ்சாக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நான் யாராக இருந்தாலுமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ரொம்ப வந்து நார்மல் தான். ஸோ ஒரு சில விஷயங்கள் அன்பிளான்டாக வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் நான் என்ன விஷயங்கள் பண்ணுறேன், ஸோ எதுனா ஸ்கிப் ஆகிடுச்சா என்ன நடந்தாலும் நான் வந்து ஓப்பனாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உண்மையாகவே நான் என்ன வெயிட் லாஸ் பண்ணுறேன், ஸோ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுற விஷயங்களையும் நான் ஜென்யூனாக வந்து உங்ககிட்ட ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து 2 டேஸாக நான் பண்ணலை. ஸோ இன்றைக்கி எஃபெக்டிவாக வந்து என்னோடய வாக்கிங் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து என்னோடய டயட் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த வீக் பார்க்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து உங்களோட இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சரி, உங்களோட டயட்டும் சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ வாட்ச் கட்டிட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். ஸோ 273 ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்றைக்கி 45 மினிட்ஸ் வாக்கிங் வந்து ஓவர். ஸோ 2 நாள் இடையில பண்ணாமல் பிரேக் எடுத்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, மூச்சு வாங்குச்சு. பட் ஓகே, சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. 45 மினிட்ஸில் வந்து 5280 ஆல்மோஸ்ட் 5300 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ சூப்பர் ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் சம்மரை ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்களோட வீக் டேஸ்லையாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வீக்லி 5 டேஸாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய அப்டமனுக்கான எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ போய் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம லஞ்ச் சாப்பிட்றது தான் வேலை. ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் எடுத்துகிட்டு போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாவே எனக்கு இந்த டேவே அப்பாடா இன்றைக்கி டேக்கான ஒர்க் நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஸோ இப்போ போய் நான் என்னோடய ஒர்க் அவுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் 5300 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பருப்பு கீரை போட்டு கடைஞ்சது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய பவுல் நிறையா வந்து பப்பாளி பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ வயிறுக்கு ரொம்பவே நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ ஃபைபரும் ரொம்ப அதிகம் நமக்கு பப்பாயா. நம்ம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டின்னருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கோதுமை தோசை தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் 2 கோதுமை தோசை, தொட்டுக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி அண்ட் கொஞ்சம் தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் பனானா. ஒரு 6:30க்குலாம் வந்துட்டு என்னோடய டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன்.